நேயர்களே வணக்கம். இன்றைய என்னுடைய விவசாய பணிகள் பார்த்திங்கன்னா, காய்கறி வெண்டை சாகுபடி பகுதியில் தண்ணீர் பாய்ச்சும் வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது மாலை நேரத்தில். ஏன்னா இப்போ பகலில் கடுமையான வெயிலின் தாக்கம், அதனால் மாலை நேரத்தில் அங்கங்கே உள்ள எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறையாக தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் காய்கறி வயல்கள். மற்றும் என்னென்னா, இதில் ஐயா காய்கறி இவங்களே போய் நாங்கள் பார்சல் பண்ணி கொடுப்போம், இவங்களே போய் மக்கள் பகுதி உள்ள இடத்துல போய் விற்பனை செய்து வருவார்கள். மற்றும் இதில் இப்போ அடுத்த கட்டமாக கீரைக்காக வேலைகள் இன்னும் அடுத்த பாத்திகள் நடக்கப் போகிறது. அதுக்காகவும் பணிகள் கைவண்டி மூலமாக உழவும் செய்யப்படுகிறது. நீங்களும் இது வேறு காய்கறி தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கீங்களா? எப்படி இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுனால என்னென்ன சவால்களை சந்திக்கிறீங்க என்பதை பதிவிடுங்கள். பார்த்திங்கன்னா, வாய்க்கா நேற்று தான் தண்ணி பாய்ச்சினது. அவ்வளோ ஈரம் இருந்தும் வெயிலில் காய்ந்து விடுகிறது. பார்த்திங்கன்னா, வரப்போகிறவங்க வெள்ளேரி சாகுபடி செய்தது தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். மற்றும் அப்பகுதியில் தூரமாக காய்கறி போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே கீரை போடுறதுக்காக அமைக்கப்பட்ட இப்பகுதி. மறுபடியும் இதில் அறுவடை முடிந்து விட்டது. மறுபடியும் கீரை விதைகள் போட்டு அறுவடை பண்ணுவாங்க. தூரத்தில் வெண்டை சாகுபடி செய்கிறதை உங்களிடம் காட்டுகின்றோம். மற்றும் வெயிலுக்கு வெள்ளேரி வரப்போரங்கள் காய்த்த வெள்ளேரிகளை சாப்பிட்டு மகிழ்வடைந்தேன். பார்த்திங்கன்னா, வெள்ளேரி குக்கும்பர் என சொல்லப்படும் ஆங்கிலத்தில் காயுது. மிக தேடுதலில் பூக்கள் அதிகமாக பூக்கின்றது. வெயிலின் தாக்கம் இருப்பதால் சில பிஞ்சுகள் வதங்கி சூழ்நிலை இருக்கிறது. பாருங்க, பிஞ்சு இந்த வெயிலுக்கும் இந்த சாப்பிட்டோன்னே என்னுடைய தாகம் தீர்ந்தது போல், என் உடலில் வெப்பநிலை குறைந்தது போல் இருந்தது. நீங்களும் இதே போல காய்கறி தோட்டங்களை அமைத்து அதை எப்படி சாகுபடி செய்கிறீர்கள் என்பதை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை விவசாயத்தில் சொல்லுங்கள். நானும் எனக்கு தெரிந்த விவசாய சாகுபடியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், வெள்ளேரி அந்த அளவுக்கு பிஞ்சுகள் இருந்தும் வெயிலின் தாக்கத்தினால் அங்கங்கே வதங்கிய நிலை காணப்படுகிறது. உங்கள் இப்போ பகுதியில் நடக்கும் விவசாயத்தை சாகுபடி செய்து எங்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். விவசாயத்தின் கடுமையாக உழைத்தால் அப்பொழுதுதான் நாம் லாபம் எடுக்கலாம். அந்த கடின உழைப்பில் நாம் எளிமையாகவும் மற்றும் உரமிடும் செலவு மற்றும் ஆட்கள் செலவு மற்றும் நோய் மேலாண்மை செலவு போன்றவற்றை நாம் கட்டுப்படுத்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்ப்பது நீர் பாய்ச்சும் பைப்பில் அதிக அளவில் தண்ணீர் உடைந்து வெளியேறுவதால் நீர் அந்தளவுக்கு எங்களுக்கு தோட்டத்திற்கு போய் செல்லவில்லை. அடுத்தபடியான சவாலை சந்திக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு. இதனால் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த வேலைகளை செய்ய முடியவில்லை. இது சரி செய்யவே எங்களுக்கு நேரம் போய்விட்டது. இனிமேல் விவசாயத்தில் நாம் பல கஷ்டங்களை பட்டு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை.